ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருந்தாலும் அபி ரொம்ப பிடிவாதமாக ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ அபி வந்து ஒரு முடிவே பண்ணிட்டாங்க, ராகவுக்கும் மதுவுக்கும் முதல்ல கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. கல்யாண ஏற்பாடு நடக்குது. ராகவ் வந்து மதுவோட கழுத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது மதுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரியுதாட்டிருக்கு. அவங்க வந்து இன்னொருத்தவங்க கோயிலில் இருக்கவங்கள்ட்ட பார்த்து இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை மதுவை ஏமாத்தினவங்களா அல்லது ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே பார்த்தோம்னா சுந்தரி முரளியும் மதுவை கடத்தி ஒரு ரூம்குள்ளார போட்டு மூடிடுறாங்க. இப்போ இந்த கல்யாணம் நின்று போயிடுமே, மதுவை நிறுத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லி பதட்டமாக இருக்கும்போது சுந்தரி உடனே பார்த்தா லாவண்யா கிட்ட நீ போய் ராகவ் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி, மேலே தான் முகத்தில் தான் ஷால் போட்டு அப்படி முகத்தை மூடி இருக்காங்கல்ல, அதனால் நீ போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தா லாவண்யா வந்து ராகவ் பக்கத்தில் அப்படியே அந்த முகத்தில் சால் போட்டு அப்படியே மறைச்சி உட்காந்துக்கிறாங்க. ராகவ் பாவம் தாலி கட்டுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் செஞ்சு அப்படியே உட்கார அந்த ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் லாவண்யா வந்து உட்காரும்போது இவங்கெல்லாம் எப்படி பார்க்காம இருந்தாங்க அப்படிங்கிறதான் ஒன்றுமே புரியல. ஏன்னா மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க, அவங்களாம் யாருமே பார்க்கல. இப்போ லாவண்யா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு ராகவ் போகிறாரு. இன்னொரு பக்கத்து என்ன ட்விஸ்ட் நடக்குதுன்னா, இப்போ மது அந்த ரூம்குள்ளார போட்டு மூடி வச்சுருக்காங்கல்ல, ஜன்னல் வழியாக பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அபி அப்படின்னு கத்துறாங்க. இப்போ பார்த்தா மது ரூம்குள்ளார இருக்காங்க. அப்போ ராகவ் பக்கத்தில் பொண்ணா உட்காந்துருக்கிறது யாருன்னு சொல்லி அபிக்கு ஒரே பதட்டம் ஆகிடுது. பதட்டத்தோடு அங்கேருந்து அப்படியே பதறி அடித்து ஒடியாடுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தா மதுவை வந்து வீட்டுக்குள்ளார போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. ஜன்னல் வழியாக அவங்க கத்துறாங்க. இந்த பக்கத்து லாவண்யா வந்து ராகவ் பக்கத்தில் பொண்ணாக உட்காந்துருக்காங்க. ராகவ் வந்து தாலி கட்டுறதுக்கு தாலியெல்லாம் கையில் எடுத்துட்டாரு. ரொம்பவுமே பரபரப்பாக தான் இந்த ப்ரொமோ காட்டியிருக்காங்க. எது எப்படியோ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது இந்த மது கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கொண்டு வந்தாங்கல்ல, இந்த கதையை ஒரு வழியாக பார்த்தோம்னா 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த வாரத்தில் முடிக்கிறாங்களாட்டிருக்கு. ஆனால் ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் முடிக்கிறாங்க. ஏன்னா தெலுங்கு வெர்ஷன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் முடிக்கிறாங்க. இது சம்மந்தமாக முடிஞ்சால் நம்ம இன்றைக்கி இன்னொரு ப்ரோமோ கூட பேசலாம். எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த உண்மை தெரிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் வளவலன்னு போகாமல் ஏதோ இப்போயாவது இந்த கதையை முடித்தாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஆனால் இதுக்கப்புறம் ராகவ் வந்து அதாவது வந்து அபி கூட சேர்ந்து வாழ்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவார். மதுவும் அபியும் பார்த்தோம்னா ராகவை செம சூப்பராக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டோரிலாம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.